la! Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஏன் கலைஞர் ஆர்மி, ஏன் இந்த முயற்சி? ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய சித்தாந்தத்தில் எனக்கு ஒரு துளி கூட உடன்பாடு கிடையாது. ஆனால் அவர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள். திராவிட இயக்கத்திற்கு எதிராக, கம்யூனிசத்திற்கு எதிராக, பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய சிந்தனைகளுக்கு எதிரான ஒரு வேலை திட்டம் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. அவங்க ஊர்ல கலைஞரால், திராவிட இயக்கத்தால் அல்லது பெரியாரால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ அல்லது அவர்களுடைய ஊர்லேயோ அவருடைய பகுதியிலேயோ ஒரு நல்ல நன்மை நடந்திருக்கும். அதுதான் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதுவே அவனுக்கு தெரியும். கலைஞர் ஆர்மி அப்படிங்கிறது மதவாத, சாதியவாத சிந்தனைக்கு அடுத்த தலைமுறை இரையாகிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக புறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தியல் படை. ஏன் இப்போ பேர் கலைஞர் ஆர்மி? ஏன்னா நீங்கள் திராவிட இயக்க, பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய தத்துவங்களை இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ அதில் கலைஞர் ஆர்மின்னு ஒரு பர்டிகுலர் பேர் வைக்கிறது. அப்போ இந்த பேரை செலக்ட் பண்ணது மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் கலைஞர் ஆர்மி அப்படிங்கிற ஒன்றை எடுத்தார். முழுமையாக இப்போ திமுகவோட ஐக்கியப்பட்டு திமுகவுக்கான ஒரு இயக்கமாக தான் இது இருக்க போகுதா? யார் செஞ்ச திட்டத்தை தான் சொல்ல முடியும். இங்கே அதிமுக தானே ஆட்சியில் இருந்துச்சு, கலைஞர் தானே ஆட்சியில் இருந்தார். அப்போ கலைஞர் செய்த நன்மைகளை தானே நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். பாரு, கலைஞரால் உனக்கு இவ்வளவு நன்மை கிடைச்சிருக்குது. கட்டமைப்பு பலமும் வாக்கு சதவிகிதமும் வாக்கு வங்கியும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட மற்றவர்களை விட அவரிடம் தான் இருக்கிறது. அமைப்பு பலருக்கு வெற்றி இருக்கு, சித்தாந்த வலிமையும் மு.க. ஸ்டாலின் சரியான பாதையில தான் போறாரு. எல்லாமே கரெக்ட். அதனால நாங்க அவர் என்ன இப்ப தேவை வருது? அடுத்த தலைமுறை இப்போ 2K கிட்ஸ் ஒன்று இருக்குங்க. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக தகவல் தொழில்நுட்பத்திற்குன்னு ஒரு தனி கமிட்டியை போட்டார். அவர் தான் தனி அமைச்சரை போட்டார். இந்தியாவில் முதன்முறையாக அவர் தான் என்ன செஞ்சார்? தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை கொண்டு வந்தார், டைடல்பர்க் கொண்டு வந்தார். இதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு காலேஜ் தேவை. அப்போ கல்லூரிகளுக்கு நிறைய அனுமதி கொடுத்தாரு. நீங்கள் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சனால தான் நீங்கள் எல்லாம் எங்கே போனீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போனீங்க. இதெல்லாம் ஏதோ தன்னால் நடந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. உங்கள் தாத்தா இந்த தெருவுக்குள் செருப்பு போட்டு நடந்து செல்ல அனுமதி மறுக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைங்களால நம்ப முடியல. எல்லா கல்லூரிகளிலும் நீக்கமற கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஏன் இடஒதுக்கீடு? இந்த கேள்வியை கேட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? பிசி, எஸ்சி, எஸ்டி சமூகத்திலிருந்து வந்த நம் வீட்டு பிள்ளைகள் கேட்கிறார்கள், ஏன் இடஒதுக்கீடு? இடஒதுக்கீட்டு பலனை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுறாங்க. ஷாக் ஆயிட்டேன் நான். அப்ப நான் கூப்பிட்டு இடஒதுக்கீட்டை பத்தி சொல்றேன். எல்லாம் சொல்லி முடிச்சோன்னா ஒரு பதில் வரும், இதெல்லாம் இவ்வளவு நாள் எங்களுக்கு யாருமே சொல்லி தரல. அப்போ இதை சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது. அதான் கலைஞர். அதான் கலைஞர். ஆனா ஒரு பத்திரிகையாளர், நீங்க இப்படி போய் பண்ணலாமா? நான் நடுநிலையாளர் அல்ல. பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறது அவ்வளவுதான். சரி, நான் அப்படிதான் நிற்பேன். ஆனா இது ஒரு தேர்தல் அரசியல்னு வந்துருது இல்ல? தேர்தல் அரசியல் மூலமா தானே பாதிப்பை சரி பண்ண முடியும். ஏங்க தேர்தல் அரசியல் என்ன கெட்ட வார்த்தையாங்க? மாணவர்களுக்கு எதிர்க்கு அரசியல்னு ஒரு கேள்வி வரும்ல. மாணவர்களுக்கு தான் சார் அரசியல் தேவை. இது மாணவர்களுக்கு அரசியலா? நீ இந்த கட்சி கோட்டு போடு, அந்த கட்சி கோட்டு போட்டு யாரும் போய் பேசலையே. அன்பில் மகேஷ்க்கு ரிசைன் அன்பில் மகேஷ்ங்கிற டேக் ஒட்டிட்டு இருந்தாங்க. ஆமா, அது ஸ்கூல்ல நடந்த ஒரு விஷயத்துக்கு அவர் மேல இன்னும் சொல்ல போனா திமுக ஆதரவாளர்களா நிறைய பேரே அவருக்கு எதிரான ஒரு கருத்துக்களை எல்லாம் முன் வச்சிருந்தாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய 40,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பள்ளிக்கூடத்துல எவனோ ஒருத்தன் போய் பேசிட்டாங்கிறத வச்சு அமைச்சராகவே இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன் நினைக்கிறது இருக்குல்ல, அது பாராட்டத்தக்க தானே. அப்படியான ஒரு கூட்டத்தை தான் உருவாக்க போறீங்க. அப்படிதான ஒரு கூட்டம் தான். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ் கேள்வி செந்தில். வணக்கம் சார். வணக்கம். கலைஞர் ஆர்மி அப்படின்னு புதிதாக ஒன்று உருவாக்கியிருக்கீங்க, ஆரம்பிச்சிருக்கீங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வச்சுருந்தார். அந்த விஷயத்தை பார்த்துருந்தோம். அவரே அந்த பதிவை வெளியிட்டு இருந்தார். உங்கள் தலைமையில் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லியிருந்தார். ஏன் கலைஞர் ஆர்மி, ஏன் இந்த முயற்சி? வலதுசாரி சக்திகளுடைய உழைப்பு அல்லது அவர்கள் மக்கள்கிட்ட அவருடைய வலதுசாரி தத்துவத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு செய்யக்கூடிய பணிகள், இயக்கங்கள்னு நிறைய இருக்குது அவங்களுக்கு. ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய சித்தாந்தத்தில் எனக்கு ஒரு துளி கூட உடன்பாடு கிடையாது. ஆனால் அவர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள், முயற்சி பண்ணி வேலை திட்டம் பயண திட்டம் வச்சிருக்காங்க, ஒரு வேலை திட்டம் வச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக திராவிட இயக்கத்திற்கு எதிராக, கம்யூனிசத்திற்கு எதிராக, பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய சிந்தனைகளுக்கு எதிரான ஒரு வேலை திட்டம் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ மற்ற இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் பார்த்திங்கன்னா பெரிய மாநாடுகள் அல்லது பெரிய பொதுக்கூட்டங்கள், இந்த மாதிரியான கூட்டங்களின் மூலமாக மக்கள்கிட்ட அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கு காலம் வேறொரு கட்டத்துக்கு நகர்ந்து மாறுகிறது. ஒவ்வொரு ஈச் அண்ட் இண்டிவிஜுவலுக்கும் திராவிட இயக்கம் என்ன செய்தது, பெரியார் என்ன செய்தார், அண்ணா என்ன செய்தார், கலைஞர் என்ன செய்தார் அப்படிங்கிற புரிதல் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்குதா அல்லது ஒரு சாமானிய பொது ஜனத்துக்கு இருக்குதாங்கன்னா அது பெரிய $1,000,000 கேள்வியாக இருக்குது. அவங்க ஊரில்
கலைஞரால், திராவிட இயக்கத்தால் அல்லது பெரியாரால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ அல்லது அவர்களுடைய ஊர்லேயோ அவருடைய பகுதியிலேயோ ஒரு நல்ல நன்மை நடந்திருக்கும். அதுதான் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதுவே அவனுக்கு தெரியல. தெரியாமல் அவன் யாரை எதிர்த்துட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பெரியாரையும் திராவிட இயக்கத்தையும் அண்ணாவையும் கலைஞரையும் எதிர்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ இந்த விஷயத்தை அவன்கிட்ட எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கிறது? ஒரு மிகப்பெரிய கூட்டங்கள், அதன் மூலம் வந்து இதை உட்கார்ந்து அவன்கிட்ட பேச முடியுமா, ஒன் டு ஒன் மாதிரி உரையாட முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய சவாலான ஒன்றாக இருக்குது. அப்போ இது ஒரு நீண்ட காலமாக இது குறித்து நானும் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் இது குறித்து வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது உரையாடுகின்ற பொழுதுலாம் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, நாம் வந்து ஒவ்வொரு தொகுதியாக போக வேண்டியிருக்குது. ஒவ்வொரு மாவட்டம், ஒவ்வொரு தொகுதி, ஒவ்வொரு பகுதியாக போய் ஒரு 100 இளைஞர்களையாவது நம்ம வந்து அங்கே வந்து என்ன செய்யணும், திரட்டி 50 பேர் அல்லது 100 பேர் உட்காத்தி வச்சு, அந்த 50 பேரும் 100 பேரும் கட்சியில் நீண்ட காலம் பயணிக்கக்கூடியவர்கள். அவன் வந்து என்ன நடந்தாலும் திமுக தான் ஓட்டு போடுவான் அப்படின்னா பிரச்சனை இல்லை, அது வேற. ஆனால் அவர்களும் அவசியம், அவர்களுக்கும் இதை புரிய வைக்கணும். ஆனால் எந்த கட்சியும் இல்லை, ஆனால் பொது புத்தியில் திமுகவை குறித்து, கலைஞரை குறித்து, பெரியாரை பற்றி விதைக்கப்பட்ட எதிர்மறையான உண்மைக்கு மாறான செய்திகளோடு இருக்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறை இருக்கும். அவனை அழைச்சிட்டு வந்து பாரு, இது நடந்திருக்குது, இதனால தான் உன் வாழ்க்கை இவ்வளோ முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது, இவ்வளோ மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறத ஆதாரங்களோடு தரவுகளோடு அவன்கிட்ட உரையாடுவோம். அவனுக்கு இந்த இயக்கத்தின் மீது இருக்கக்கூடிய எதிர்மறையான கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா, கோபம் இருந்துச்சுன்னா, சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அவன் அதை நம்மக்கிட்ட கேட்கட்டும். அவன் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு நம்ம ஆதாரங்களோடு அவன்கிட்ட விளக்கங்களை எடுத்து முன்வைப்போம். ஐடியாலஜிக்கலாக, கருத்தியலாக பெரியாரிய திராவிட இயக்க கருத்தியலை அடிமட்டத்தில் மீண்டும் கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம். கருத்தியல் பலத்தோடு நின்றால் மட்டும்தான் இந்த இயக்கம், திமுக என்ற இந்த கட்சி, திராவிட இயக்கம் நீண்ட காலம் இன்னும் நீடித்திருக்கும், நிலைத்திருக்கும். கருத்தியல் வலு இல்லாத ஒரு தலைமுறை உருவாகிடக்கூடாதுங்கிற பயம் இருக்குது. அப்படிங்கிற ஒரு வரும்போது சரி நம்ம அதை செய்யலாம் அப்படின்னு வந்தாங்க. ஸோ அதை தமிழ்நாடு முழுக்க ஒருமித்த கருத்துடைய ஒத்த சிந்தனை கொண்ட எல்லா தோழர்களும் இணைந்து பயணிப்போம் அப்படிங்கிறது. இது ஒரு கட்சியோ ஒரு பெரிய அப்படி இல்லை. இது வந்து என்னென்னா, ஆல்ரெடி ஆங்காங்கே தனியாக நபர்கள் அல்லது வேறு சில இயக்கங்களோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், தோழர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஆர்கனைஸ்டாக இதுக்குன்னு ஒரு வேலை திட்டத்தை வச்சு, அந்த வேலை திட்டம் இப்படி தான் இருக்கணுங்கிறத ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வந்து இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு குடையின் கீழ் ஒரு முயற்சின்னு வச்சுக்கலாம். ஒரு குடையின் கீழ் ஒரு முயற்சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதற்கான முயற்சி தான் இது. அப்போ இந்த பேரை செலக்ட் பண்ணது வந்து மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் கலைஞர் ஆர்மி அப்படிங்கிற ஒன்றை எடுத்தார். ஸோ அதனுடைய இது தமிழ்நாடு முழுக்க பயணிக்க இருக்கிறது. இதனுடைய தொடக்கம் தான் கொடைக்கானலில் 2 நாள் பயிற்சி முகாமாக நடந்துச்சு. மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடங்கி வைத்தார். அவருடைய தொகுதியிலிருந்து ஒரு 76 இளைஞர்கள், கிட்டத்தட்ட ஒரு 300 இளைஞர்கள் தேர்வாகி அவங்களுக்குள்ள அதான் அகைன் வெறும் கட்சிக்காரங்களாக இருந்தால் 1000 பேரை கூட திரட்டலாம். அதல்ல, ஃபில்ட்ரு பண்ணி அவங்களில் சில பேர் நான் வரமாட்டேன்னு சொல்லி, அடுத்தவங்களில் நாங்கள் அடுத்த கூட்டத்துக்கு வரோன்னு சொல்லி, கொஞ்சம் இளைஞர்கள் சரி நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு வந்த பல இளைஞர்களுக்கு திமுகவை பற்றி, கலைஞரை பற்றி, பெரியாரை பற்றி ஏகப்பட்ட குழப்பங்கள், சந்தேகங்கள். அதை வந்து முடிந்தளவு நாங்கள் அந்த 2 நாளில் வந்து அவன் கேட்ட கேள்வி எல்லாமே அவன் மனதில் பொது புத்தியில் உரைய வைக்கப்பட்ட எதிர்மறையான கேள்விகள் தான். இந்த பயிற்சி முகாமில் அவன் வந்து இது இப்படி சொன்னாங்களே, அது அப்படி சொன்னாங்களே, இது ஏன் இப்படி நடந்துச்சு, அது ஏன் அப்படி நடந்துச்சுன்னு அனைத்துக்கும் நாங்கள் வந்து ஒரு கைடாகவே தயார் பண்ணி தான் போயிருந்தோம். என்ன கேள்விகள் வரும், என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கான தரவுகளோட ஆதாரங்களோடு போயிருந்தோம். அந்த ஆதாரங்களை அவர்கள் முன்னாடி கொடுத்தோம். சில புதிய கேள்விகள் வந்துச்சு. அந்த புதிய கேள்விகளுக்கான தரவுகளோடு நாங்கள் வந்து ஆதாரங்களோடு திருப்பி நாங்கள் உங்களுக்கு இந்த கேள்விகளை விளக்கம் சொல்கிறோம்னு சொல்லிட்டு அந்த கேள்விகளை அது நாங்களும் படிச்சுக்கிறோம். அவங்ககிட்டேருந்து அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவைங்கிறத நாங்களும் படித்து கொண்டோம். ஸோ திராவிட இயக்கத்தால், கலைஞரால் பெற்ற பலன்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது, அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத அவரிடமிருந்து நாங்கள் தெரிந்து கொள்வது. ஸோ கலைஞர் ஆர்மி அப்படிங்கிறது மதவாத, சாதியவாத சிந்தனைக்கு அடுத்த தலைமுறை இரையாகி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தியல் படை. ஏன் இப்போ பேர் கலைஞர் ஆர்மி? ஏன்னா நீங்கள் திராவிட இயக்க, பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய தத்துவங்களை இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு வலதுசாரி தத்துவத்திற்கு எதிர்ப்பான அல்லது குறைந்தபட்சம் இடதுசாரி தத்துவத்திலையும் தெரிஞ்சுக்கிட்டா இளைஞர்கள் கொஞ்சம் தெளிவோடு இருப்பாங்கன்ற ஒரு முயற்சின்றீங்க. அப்போ அதில் கலைஞர் ஆர்மின்னு ஒரு பர்டிகுலர் பேர் வைக்கிறது இல்லை, நம்ம பேர் தான் பிரச்சனைனா XYZ கூட வச்சுக்கலாம். எனக்கும் பிரச்சனை இல்லை, அமைச்சருக்கு அதில் பிரச்சனை இல்லை. பெரியார்னா அண்ணா, அதிமுக, திமுக எல்லாருமே ஒரு குடைக்குள்ள வருவாங்க. நீங்கள் இப்போ 2 விதமாக எடுத்துக்கலாம்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில் பெருவாரியாக பெரியாரை பார்த்த தலைமுறை யாரும் கிடையாது. ரைட், அண்ணா ஆனால் கலைஞரை ஓரளவுக்கு பார்த்த தலைமுறை ஒன்று இருக்கிறது. கலைஞரை அவங்க பார்த்துருக்குறாங்க. மினி பஸ் அவங்க கண்ணு முன்னாடி இருக்கும், கொஞ்சம் ஈஸி ஆக்சஸ் அடுத்த தலைமுறைக்கு. ஸ்மால் பஸ்ஸா இப்போ இருக்கு. எஸ், இப்போ ஸ்மால் பஸ். மினி பஸ் வந்து கலைஞர் முதல்ல கொண்டு வந்தார். எப்போ மினி பஸ் இருக்குல்லப்பா கலைஞர். நீங்கள் பஸ்ஸில் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் இருக்குல்ல, கலைஞர் கொண்டு வந்த திட்டம் தான். இப்போ கலைஞருடைய திட்டங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கும் அவன் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அதை கன்சியூம் பண்ணுறான். அப்போது நான் அவனோட ஈஸியாக அசோசியேட் ஆகிறதுக்கு எனக்கு வந்து கலைஞர். இன்னொன்று, நீங்கள் எவ்வளவு சொல்லலாம், இப்போது மார்க்சியம் ஒரு மாசற்ற ஒரு சித்தாந்தம், அம்பேத்கரியம் மிகப்பெரிய சித்தாந்தம். ஆனால் இதை எல்லாத்தையும், இந்த மார்க்சியத்தையோ பெரியாரியத்தையோ அம்பேத்கரியத்தையோ அதிகார அரசியல் மூலமாக சாமானியர்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்த மாநிலங்கள் இருந்தன. இப்பொழுதும் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி இருக்கிறது. நீங்கள் மாயாவதி வந்து உத்தரப்பிரதேசை ஆட்சி செய்திருக்கிறார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி இந்த பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய சிந்தனைகளை உள்வாங்கி அதை தேர்தல் அரசியலின் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றி அந்த அதிகாரத்தின் மூலமாக சாமானியர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்ததில் இவர்கள் எல்லோரையும் விட ஒரு கொஞ்சம் முன்னாடி, ஒருபடி முன்னாடி, இல்லை இன்னும் கூட சொல்லலாம் உரிமையோட, நான் அவர்கள் காயப்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் நான் ஒருபடி முன்னாடி சொல்கிறேன், உரிமையோடு சொல்லணும்னா பலபடி முன்னிற்பவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அதில் மாற்றுக்கிறதே இல்லை எனக்கு. ஸோ அவருடைய திட்டங்கள் தான் தமிழ்நாடு இன்னைக்கு என்னவா இருக்குங்கிறதுல கலைஞர் வந்து ஒரு பெரிய பாரதூரத்தை வந்து நம்மளை வந்து அழைச்சி கொண்டு வந்து விட்டுருக்கிறார். ஸோ அதனால் அவருடைய பெயர் அதற்கு மிகவும் பொருத்தமான ஒன்று தான். இல்லை பேரில் அல்ல பிரச்சனை, அவருடைய பேர் மிக பொருத்தமான ஒன்று. பேர் தான் பிரச்சனை. எனக்கு நான் கொள்கையாக 10 பேர் வருவான்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதில். ஸோ அதை நீங்கள் எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அவருடைய பேரை தாண்டி அதுக்கு பொருத்தமான பேர் வேறு ஒன்று இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு கேள்வி. முழுமையாக இப்போ திமுகவோட ஐக்கியப்பட்டு திமுகவுக்கான ஒரு இயக்கமாக தான் இது இருக்க போகுதா? நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய சக்தி பாஜகவிற்கு எதிரான மனநிலை கொண்ட இடதுசாரிகள் ஒருபோதும் பாஜகவோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள், ஐ எம் ஷுர். திருமாவளவன் ஒருபோதும் முனைவர் தொல் திருமா அவர்கள் பாஜகவோடு அல்லது ஆர்எஸ்எஸோடு சித்தாந்தத்தோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டார், ஐ எம் ஷுர். காங்கிரஸ் அதை செய்யாது, ஐ எம் ஷுர். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் ஒரு யதார்த்தம் தெரியும். முனைவர் திருமாவுக்கு அந்த யதார்த்தம் நல்லாவே தெரியும். அவரே பலமுறை அதை சொல்லிட்டார். தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளில் அடிப்படை கட்டமைப்போடு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய, ஏற்கனவே ஆட்சி செய்திருக்கக்கூடிய, இது எல்லாமாகவும் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமும் கட்சியும் இதுதான், திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்புறம் இந்த பெரியாரிய, நான் முதல் கேள்விக்கு சொன்ன பதில் தான், பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய சித்தாந்தங்களை தேர்தல் அரசியலுக்குள் கொண்டு வந்து அதிகார அரசியலின் மூலமாக இவர்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? இப்போ நான் ஒருத்தன் போய் பேசும்போது யார் செஞ்ச திட்டத்தை தான் சொல்ல முடியும். இங்கே அதிமுக தானே ஆட்சியில் இருந்துச்சு, கலைஞர் தானே ஆட்சியில் இருந்தார். அப்போ கலைஞர் செய்த நன்மைகளை தானே நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். பாரு, கலைஞரால் உனக்கு இவ்வளோ நன்மை கிடைச்சிருக்குது, கலைஞர் இப்படி ஒன்று கொண்டு வந்தா தெரியுமா, இது எதனுடைய வெளிப்பாடு தெரியுமா, இது மார்க்சியத்தினுடைய ஒரு பார்வை. அம்பேத்கர் இடஒதுக்கீட்டை வலியுறுத்தினார், இடஒதுக்கீட்டில் கலைஞர் என்ன செஞ்சார் தெரியுமா அப்படின்னு நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா, இது எல்லாமே அகைன் யார்கிட்ட தான் போய் நிற்குது? அப்போ அவங்க தானே செஞ்சுருக்கிறாங்க, அவங்க செய்திருக்கிறார்கள். இனியும் செய்யக்கூடிய வாய்ப்பும் கட்டமைப்பு பலமும் வாக்கு சதவிகிதமும் வாக்கு வங்கியும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட மற்றவர்களை விட அவரிடம்தான் இருக்கிறது. இல்லை சார், ரொம்ப யதார்த்தம் புரியுது. இப்போ ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கிறது திமுக தான், ஜெயிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து 3 தேர்தல்களாக பிரம்மாண்ட வெற்றியை பெற்றுட்டு இருக்காங்க. ஸோ கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகள் இல்லைன்னு ஜெயலலிதா சொன்னது போல ஒரு நிலைமை இருக்கிறதா? அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஒரு மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக இன்னைக்கு அப்படியான விமர்சனங்கள் இப்ப நிறைய வருது, சொல்றாங்க. அப்ப எதுக்கு இந்த ஒரு தேவை இருக்கு? இல்ல, அதான் சொல்றேன். இது வந்து நீங்க நல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க. இன்னைக்கு அஇஅதிமுக வந்து தலைவர்கள் பேஸ்டு கட்சி, ரைட்? நீங்க வந்து அங்க தலைவர்கள் தான். இன்னைக்கு ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு அஇஅதிமுக என்னவா இருக்குது? 2-3 உடஞ்சி நிற்குது. டிடிவி தினகரன் ஒரு பக்கம், திருமதி வி.கே. சசிகலா ஒரு பக்கம். அஃப்கோர்ஸ் அதிமுக ரெட்டலை அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்தாலும் கூட கட்சியா செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் இருந்து 40% வாக்கு இன்னைக்கு அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவிடம் இல்லை. அதான கலை யதார்த்தம். அப்போ
ஒரு கட்சி எப்போ உயிர்ப்போடு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தாந்த வலிமையோடு இருந்தால் மட்டும்தான் அது ரைட் சார். சித்தாந்த வலிமை தேவை இல்ல. அமைப்பு பல இருக்கு, வெற்றி இருக்கு, சித்தாந்த வலிமையும் மு.க. ஸ்டாலின் சரியான பாதையில தான் போறாரு, எல்லாமே கரெக்ட். அதனால நாங்க அவர் என்ன இப்ப தேவை வருது? அவர் சித்தாந்த வலிமையோடு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த சித்தாந்த பலத்தோடு எதிர்கால தலைமுறை உருவாகணுங்கிறதுக்காக எங்களை அனுப்புறாரு. நீங்க அவர் சித்தாந்தத்திலிருந்து விலகி இருந்தா இந்த வேலை உனக்கு வேண்டாம் வந்து உட்காரும்பாரு. அவர் வலிமையா இருக்கிறார், சித்தாந்த புரிதோடு இருக்கிறார், வலிமையோடு இருக்கிறார், தெளிவோடு இருக்கிறார். என்ன தேவை சொல்றேன் அடுத்த தலைமுறை. ஓகே, நீங்க 2026 தேர்தல் முடிஞ்சிடுமா? இனிமேல் தேர்தல் நடக்காதா? 2031 ஒரு தேர்தல் வரும், 2036 ஒரு தேர்தல் வரும் இல்லையா? அடுத்த தலைமுறை இப்ப 2K கிட்ஸ் ஒன்று இருக்குங்க. 2K கிட்ஸ், நீங்க இந்த 2K கிட்ஸ்ல போய் கேளுங்களேன். நான் பேர் சொல்ல விரும்பல, நான் சில அரசியல் தலைவருடைய பேரை சொல்ல விரும்பல, ரியலா நடந்த சம்பவம். நான் வந்து இந்த என் உயிரினும் மேலானேன்னு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஒரு பேச்சு போட்டி நடத்தணும் தமிழ்நாடு முழுக்க. மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பெருமுயற்சி அது. இளைஞர்களுக்கு இந்த கருத்தியில் கொண்டு பேசுறாங்க. அகைன் திருப்பி அடுத்த தலைமுறையிட்ட போகிறதுக்கு தான் வேற பேர். அப்போ நாங்கள் இந்த பேச்சு போட்டிக்காக நான் வந்து திருச்சி போகிறேன் விமானத்தில். திருச்சி விமானத்துக்கு போகும்போது விமானத்தில் என் அருகில் ஒரு தங்கை, அந்த பொண்ணு என்கிட்ட வந்து அங்கிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க அங்கிள்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணு கல்லூரி இப்போ தான் 1ஆம் ஆண்டு வந்திருக்குது பாப்பா. அப்போது நான் சொன்னேன், அம்மாடி நான் வந்து ஜேர்னலிஸ்டாக இருக்கம்மா அப்படின்னேன். அப்படின்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சு. அப்படின்னா நான் என்ன சொல்கிறது, நான் வந்து இந்த டிவி டிபேட்லாம் 4 பேர் இருந்து சண்டையெல்லாம் போடுவாங்க பார்த்துருக்கியாம்மா, அந்த மாதிரி வேலை அது அப்படி செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் வந்து தனியாக ஒரு யூடியூப் நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னே, நீங்கள் என்ன பண்ணிக்க அது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து காட்டுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் யூடியூப்பில் நான் வந்து ஒரு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நான் அடித்த உடனே ஒரு நேர்காணல், ஒரு பரபரப்பான நேர்காணல் ஒன்று, நான் பேர் சொல்ல விரும்பல யார் பேரையும், அந்த நேர்காணல் தான் முதல்ல வருது. அதை எடுத்து காட்டுறேன். அந்த நேர்காணலை நான் யாரை எடுத்திருந்தனோ அவரை காட்டுறேன். இவர் யாருன்னு தெரியுதான்னு கேட்டேன். தெரிலையேன்னு அடிச்சு அந்த பொண்ணு, அவரை தெரில. சரி ஓகே இவரை தெரில அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தலைவர், நான் அவர் பேரையும் சொல்ல விரும்பல, அவரோடு அவருடைய கருத்தியலோடு எனக்கு எந்த இடத்துலையும் உடன்பாடு இல்லை, நான் அவரை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கிறேன். இவர் இளைஞர்களை கடுமையாக குறி வச்சு தான் வேலை செய்கிறாரு, இவரை கண்டிப்பாக இந்த பாப்பாவுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குதுன்ட்டு அவர் ஃபோட்டோ எடுத்து அவரோட நான் செஞ்ச நேர்காணலை எடுத்து காட்டுறேன். இவரை யாருன்னு தெரியுமான்னு. தேவேந்திரன் நான் உண்மையிலே வந்துட்டேன், அவரையும் தெரில, யாரையுமே தெரில. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் நான் வந்து சிஎம் ஃபோட்டோ காட்டினேன், பட் சிஎம் தெரிஞ்சிருக்குது. அப்பாடா சிஎம்மா தெரிஞ்சிருக்குது, சிஎம் பிஎம் தெரிஞ்சிருக்கு. ஓகே சிஎம் பிஎம் தெரிஞ்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு. ஆனால் இந்த பயிற்சி வகுப்புலேயே நாங்கள் அதை கேட்குறோம். இந்த பயிற்சி வகுப்புலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் புகைப்படத்தை போட்டுட்டு குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டால் ஒரு 100 பேர் வந்திருக்காங்கன்னா ஒரு 20 பேருக்கு தெரியுது, 80 பேருக்கு குடியரசுத் தலைவர் பேர் சொல்ல தெரியல, குடியரசுத் தலைவர் யாருன்னு சொல்ல தெரியல. இப்போ நீங்கள் 2K கிட்ஸ்ன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் வந்து அவங்கள வந்து என்னப்பா இந்த காலத்து பிள்ளைகளே இப்படித்தான்ப்பா, இந்த தலைமுறையை இப்படித்தான்ப்பான்னு ஒதுக்கி தள்ளிட முடியாதுல்ல. நீங்கள் அவங்கள அழைச்சிட்டு வந்து பேச வேண்டியிருக்குல்ல. ஏன் தமிழ்நாடு இப்படி இருக்குது தெரியுமா? மற்ற மாநிலங்களிலிருந்து ஏன் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டிற்கு வேலை தேடி வருகிறார்கள் தெரியுமா? தமிழ்நாடு ஒன்று செஞ்சது தெரியுமா? இருமொழி கொள்கைனா என்ன தெரியுமா? இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியுமா? சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? நீ இன்னைக்கு சாஃப்ட்வேர் படிச்சுட்டு எங்கள் அத்தை பையன் அமெரிக்காவில் இருக்கான், எங்கள் மாமா பொண்ணு ஆஸ்திரேலியாவில் இருக்குன்னா சொல்றியே, இதெல்லாம் மந்திரவாதி வந்து பண்ண வேலையா? அப்படி இல்லை. முத்தமிழஞ்சன் டாக்டர் கலைஞன் ஒருத்தர் வந்தார், அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக தகவல் தொழில்நுட்பத்திற்குன்னு ஒரு தனி கமிட்டியை போட்டார், அவர் தான் தனி அமைச்சரை போட்டார். இந்தியாவில் முதன்முறையாக அவர் தான் என்ன செஞ்சார், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை கொண்டு வந்தார், டைட்டில் பார்க் கொண்டு வந்தார். இதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு காலேஜ் தேவை, அப்போ கல்லூரிகளுக்கு நிறைய அனுமதி கொடுத்தாரு. நீங்கள் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சனால தான் நீங்கள் எல்லாம் எங்கே போனீங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போனீங்க. நீங்கள் பீகார்லையும் உத்தரப்பிரதேசலையும் எத்தனை சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்குது, எத்தனை இன்ஜினியர்ஸ் இருக்கிறான். அப்போ இது எல்லாமே எப்படி சிந்தித்து நடந்துச்சு, இது எல்லாத்தையும் அந்த அவங்ககிட்ட போய் உரையாட வேண்டியிருக்கு. இல்லைன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இதெல்லாம் ஏதோ தன்னால் நடந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. உங்கள் தாத்தா இந்த தெருவுக்குள் செருப்பு போட்டு நடந்து செல்ல அனுமதி மறுக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைங்களால நம்ப முடியல. மாபெரும் தமிழ் கனவுன்னு ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசின் சார்பாக நடத்தப்பட்டுச்சு. 1,00,000 மாணவர்களை சந்திப்பது அதனுடைய இலக்கு திட்டம். அது அரசு நடத்திய நிகழ்ச்சி என்பதால் அதுல முதலமைச்சர் போட்டோ கூட இருக்காது. திருவள்ளூர் மட்டும் இருப்பார். எந்த அரசியலும் பேசக்கூடாது, எங்களுக்கு ஸ்ட்ரிக்டா கொடுக்கப்பட்ட உத்தரவு. அரசியல் பேசக்கூடாது. அங்க போய் திமுக அதிமுக அந்த அரசியலாம் பேசக்கூடாது. தமிழ் இலக்கியம் வரலாறு இதை பற்றி பேசலாம். இப்போ நாங்கள் அங்கே போய் பேசுகிறோம். நான் தமிழர் மரபை பற்றி பேசுகிறேன், இலக்கியத்தை பற்றி பேசுகிறேன், எவ்வளவு வலிமையான சமூகம் இதெல்லாம் எடுத்து பேசி எல்லாம் சொல்கிறேன். எல்லா கல்லூரிகளிலும் நான் என்கிட்ட மட்டும் இல்லை, பல எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், பேச்சாளர்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. எல்லோரும் போன இடத்திலும்
எல்லா கல்லூரிகளிலும் நீக்கமற கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஏன் இடஒதுக்கீடு? இந்த கேள்வியை கேட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? பிசி, எஸ்சி, எஸ்டி சமூகத்திலிருந்து வந்த நம் வீட்டு பிள்ளைகள் கேட்கிறார்கள், ஏன் இடஒதுக்கீடு? இடஒதுக்கீட்டு பலனை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுறாங்க. ஷாக் ஆயிட்டேன் நான். அப்ப நான் கூப்பிட்டு இடஒதுக்கீட்டை பத்தி சொல்றேன், எல்லாம் சொல்லி முடிச்சோன்னா ஒரு பதில் வரும், இதெல்லாம் இவ்வளவு நாள் எங்களுக்கு யாருமே சொல்லி தரல. அப்போ இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது. அதான் கலைஞர். அதான் கலைஞர். அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா ஒரு பத்திரிகையாளர் நீங்க இப்படி போய் பண்ணலாமா, ஒரு கட்சிக்காக அல்லது ஒரு இயக்கத்துக்காக இல்ல ஒரு தத்துவத்திற்காக ஆதரவா இப்படி போலாமான்ற கேள்வி வரும்ல. நான் எப்பவுமே சொல்லிட்டேன், நான் வந்து நடுநிலை அல்ல. இதை நான் இன்னைக்கு சொல்லல, மீடியாக்குள்ள இருக்கும்போதே சொல்லிட்டேன். நான் நடுநிலையாளர் அல்ல. பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிக்கிறது அவ்வளவுதான். சரி, நான் அப்படிதான் நிப்பேன். ஆனா இது ஒரு தேர்தல் அரசியல்னு வந்துருது இல்ல. தேர்தல் அரசியல் மூலமா தானே பாதிப்பை சரி பண்ண முடியும். ஏங்க தேர்தல் அரசியல் என்ன கெட்ட வார்த்தையாங்க? இல்ல இப்ப இங்க அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாமே இருக்காங்கல்ல. ஆமாங்க, அர்னாப் கோசாமிக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார்ல. அர்னாப் கோசாமி வட இந்திய ஊடகங்கள் மோடி வெற்றி பெறுகின்ற பொழுது சேனலுக்குள்ள குதிக்கிறான், கொண்டாடுறான், விஷுவல் வருது. தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையாளர் இல்லையா, நம்ம பார்த்தோம், அவர் வந்து முழுக்க முழுக்க பாஜக ஆதரவு மனநிலையில தான் செயல்படுறார். அவர் இன்னைக்கு அவரும் வெளியில் வந்துட்டாரு. ரைட்டு, நீங்க எனக்கு புரியவே இல்லை. இவ்வளவு நாள் பத்திரிகை ஊடகத்தில் யார் ஆக்கிரமிச்சிருந்தா? இவ்வளவு நாள் பத்திரிகையில யாருங்க இருந்தா? யார் இருந்தா? நாங்க என்னைக்கு வந்தோம்? நாங்க வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சோடனே தான் உங்களுக்கு கடுப்பாயிடுச்சே. இது பத்திரிகை துறையில் மட்டும் இல்லை, இப்போ சினிமா ஆடுங்க. இவ்வளவு நாள் எதோ பேசப்பட்டுச்சு, எவனுக்கும் கோவம் வரல. எப்போ பாரஞ்சித் வந்து ஒரு பேசுறாரோ, எப்போ மாரி செல்வராஜ் வந்து பேசுறாரோ எல்லாம் கடுப்பாராம். புரியுதா உங்களுக்கு? அப்போ பாரஞ்சித் பேசிடக்கூடாது, மாரி செல்வராஜ் பேசிடக்கூடாதுன்னு ஒரு பதட்டம் வருது. பாரஞ்சித் பேசுற வேற சில அரசியல் எனக்கு முரண்பாடு இருக்கு, அது வேற. ஆனால் அவர் திரைப்படத்தை நீ வந்து அவரோட படைப்பின் மூலமாக அவர் நம்பர் ஒரு கருத்தில் பேசணும்னு பேசிய தொடங்கியவுடன் உனக்கு ஒரு பதட்டம் வருதுல்ல. நீங்க பேசலாமா, சினிமாவுக்குள்ள சாதி வரலாமா, டேய் இவ்வளவு நாள் என்னடா பண்ணீங்க கேட்குறோம்ல. அதே தான். ஸோ பத்திரிகையாளர்னா நம்ம வந்து எது நடந்தாலும் அப்படியே இருந்துட்டு போறது அல்ல பத்திரிகையாளர். இன்னும் சொல்ல போனா பாரதி சொல்லுவான், படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் ஐயோ என்று போவான்மா பாரதி. நீங்க பத்திரிகையாளனாக இருப்பவனுக்கு தான் இன்னும் அதிகமாக இயல்பிலே தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதுக்குள்ளே இருக்கிறதுனால என்ன நடக்குது, என்ன அநீதி நடக்குது, தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு அநீதி இழைக்கப்படுகிறது. இப்போ மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இது வந்து தொடங்கி வைக்கிறார். இப்போ அடுத்தடுத்து நாங்கள் தமிழ்நாடு முழுக்க பயணிக்க போகிறேன். இப்போ நமக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறது ஒன்றிய அரசு. ரைட், 2000 கோடிக்கு மேலே தரணும். முதல் தவணையே சில 100 கோடிகள் தரணும், தர மறுக்குது. இந்த பிள்ளைங்களுக்கு இது தெரியணுமா தெரிய வேண்டாமா? யார் கொண்டு போய் சேர்க்கிறது? மாணவர்கள், ஊடகங்களுக்கு ஒரு பெரும் வேலை இருக்கு, பரபரப்பு இருக்கு, டிஆர்பி தேவைப்படுது. அவங்களுக்கு சுவாரஸ்யமான செய்திகள் மட்டும்தான் பேசப்படணுங்கிறதுல ஓடுறாங்க. அப்ப இதை யார் கொண்டு போய் சேர்க்கிறது? மாணவர்களுக்கு எதற்கு அரசியல்னு ஒரு கேள்வி வரும்ல. மாணவர்களுக்கு தான் சார் அரசியல் தேவை. இது மாணவர்களுக்கு அரசியலா? நீ இந்த கட்சி ஓட்டு போடு அந்த கட்சி ஓட்டு போடு யாரும் போய் பேசலையே. பொது அரசியல் என்ன நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சு அதை கொண்டு போய் யார் சேர்க்கிறது? ஆனா சார் இன்னொரு பக்கம் அன்பில் மகேஷ்க்கு ரிசைன் அன்பில் மகேஷ்ங்கிற டேக் ஓட்டிட்டு இருந்தாங்க. அது ஸ்கூல்ல நடந்த ஒரு விஷயத்துக்கு அவர் மேல இன்னும் சொல்ல போனா திமுக ஆதரவாளர்களா நிறைய பேரே அவருக்கு எதிரான ஒரு கருத்துக்களை எல்லாம் முன் வச்சிருந்தாங்க. இப்போ அவர் துவக்கி வச்சு இதை நடத்துறாருங்க போது இப்போ மறுபடியும் அதே கேள்விகள் வரும்ல, இது எப்படி இருக்கும் என்ன? நீங்க அவர் சரியா இருக்காரு, அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் இதுக்கு. அவர் சரியா தான் இருக்காரு. ஏன் நான் கொடைக்கானல அவரை ஒரு நேர்காணல் செய்தேன். இன்னும் நாளைக்கு அநேகமாக தமிழ் கேள்வியில் அது வெளியாகும். அவர்கிட்ட அந்த கேள்வி நானே வச்சேன். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள், பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள், கலைஞரை ஏற்றுக்கொண்டவர்கள், இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களே உங்கள் மீது கடும் விமர்சனங்களை வைத்தார்களே சமூக வலைதளங்களை, நீங்க எப்படி உணர்ந்தீங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, இதான் திமுகன்னார். அவர் அவங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு விமர்சிச்சிருக்கிறாங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. தப்பா புரிஞ்சு, ஆனா எங்க நம்ம அமைச்சர் ஒரு இடத்துல ஏதேனும் இடத்துல தப்பு பண்ணிடுவாங்கிற பதட்டம் என் தொண்டனுக்கு இருக்குல்ல. அவர் சொன்ன வார்த்தை என் தொண்டனுக்கு இருக்குல்ல, திமுக இருக்குல்ல, அதான் திமுக. இது அண்ணா சொன்னாருன்னு சொல்லி அவர் சொன்னாரு. அண்ணாவே சொல்றாரு, திமுக மாதிரி மற்ற கட்சி மாதிரி கிடையாது, நான் எல்லாரையும் கிழக்க பாரு, கிழக்க நோக்கி போ அப்படின்னு சொன்னா எல்லாரும் கிழக்க போயிட மாட்டான். ஏன் அண்ணா கிழக்க போகணும், மேற்க போனோம் என்னன்னு என்கிட்ட கேட்பான். எல்லாத்தையும் ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடிய ஒரு தளம், ஒரு இதுதான் யாது திமுக என்ற இயக்கம்னு அவர் சொன்னார். நீங்க அதை இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா,
12 மணி நேர வேலை சட்டத்திற்கு வேலை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை தமிழ்நாடு அரசு எடுக்கலான்னு முயற்சிக்கின்ற பொழுது முதல் எதிர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்கத்திலிருந்து வந்துச்சு. முதலமைச்சர் மிக துணிவோடு திமுகவுடைய தொழிற்சங்கமே இதை எதிர்த்தது, நான் அதை வாழ்த்துகிறேன். ஸோ இது வந்து இருக்கும். ஆனால் அவரை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தோழர்கள் அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் யாரோ ஒருத்தன் வராங்க, ஒரு ஸ்கூலில் பேசிடுறான், அது தெரிகிறது, உடனே அவர் அந்த ஸ்கூலுக்கு போகிறாரு. சம்பந்தப்பட்ட அந்த பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர், அவர் இன்னொரு ஸ்கூலில் நடந்த பிரச்சனை, அவர் அந்த ஸ்கூலுக்கு வர வைக்கிறாரு. அவரோடு நான் நிற்பேன்னு உறுதியாக சொல்கிறாரு. சம்பந்தப்பட்ட அந்த மூடநம்பிக்கை பேச்சாளருக்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்கிறாரு. எப்படி இந்த மாதிரியான ஒரு பேச்சாளரை நீங்கள் இந்த பள்ளிக்கு அனுமதித்தீங்க அப்படின்னு சொல்லி தலைமை ஆசிரியரிடம் விளக்கம் கேட்கப்படுகிறது. அந்த விளக்கம் கேட்கப்பட்டு அவர் இடமாற்றம் செய்யப்படுகிறார், பணியிடமாற்றம் செய்யப்படுகிறார். எல்லோருக்கும் இது ஒரு எச்சரிக்கைன்னு எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு. ஒன்றிய அரசோடு புதிய கல்விக் கொள்கை அது முழுக்க எதை திணிக்குது? குலக்கல்வியை திணிக்குது. குலக்கல்வியை திணிக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை ஏற்றுக்கொள்ளாது என்று தர்மேந்திர பிரதானிடம் நேருக்கு நேர் சொல்லிட்டு வந்திருக்கிறார். அதையும் நம்ம செய்தியில் பார்க்குறோம். இதை தமிழ் கல்வியில் ஏண்டி பதிவு உண்டாரு. இந்த நீதி தான் ஏன்ட்டு அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன், சமூக நீதியை விற்று நிதியை பெற வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லைங்கிறார். அப்போது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 40,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பள்ளிக்கூடத்தில் எவனோ ஒருத்தன் போய் பேசிட்டாங்கிறத வச்சு இவர் சமூக நீதிக்கு எதிரானவருங்கிற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதற்குல அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தோளுமை சுட்டுதலோடு சொன்ன சகோதரர்களை அவரே பாராட்டுகிறார், வாழ்த்துகிறார். சிலருக்கு வன்மம் இருக்கலாம், சிலருக்கு உள்நோக்கம் இருக்கலாம். இல்லை, உள்நோக்கம் நான் கட்சிக்காரங்களை சொல்ல, இவங்கள சொல்ல. இதை சாக்கா பயன்படுத்தி வேற எவனாவது உள்ள வரலாம்ல, உள்ள வந்து அவனும் சேர்ந்து கூட்டத்தோட கூட்டமா அமைச்சரை இதாண்டா சாக்குன்னு சொல்லி விமர்சிச்சிருக்கலாம் இல்லையா? அதை அவர் சொல்றார். ஸோ சொந்த சகோதரர்கள் அவங்க வந்து ஓகே அமைச்சராகவே இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது பாராட்டத்தக்க தானே. ஸோ அப்படியான ஒரு கூட்டத்தை தான் உருவாக்க போறீங்க. அப்படிதான ஒரு கூட்டம் தான் நிச்சயமாக. இந்த இளைஞனே நாளைக்கு கேட்பான். ஏன்னா இந்த இளைஞனுக்கு கூட்டு போய் நம்ம இப்போ என்ன சொல்லிக் கொடுக்க போறது இல்லை. இப்போ கலைஞர் ஆர்மி என்ன செய்ய போகுது? போய் பெரியார் ஏன் தேவை, மார்க்சியத்தினுடைய அவசியம் என்ன, அம்பேத்கருடைய தத்துவம் என்ன, கலைஞர் என்ன செய்தார், அண்ணா என்ன செய்தார், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய திட்டங்களால் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பலன்கள் என்ன, பாஜக ஆர்எஸ்எஸ்ஸால் தமிழ்நாடு எவ்வளோ பெரிய ஆபத்தை சந்திக்கும், ஒரு கொஞ்சம் அவங்க வளர்ந்தாலும் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் வட இந்தியாவை எப்படி சீரழித்து வைத்திருக்கிறது, இது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் கடமையும் இருக்குது. இதை கொண்டு போய் சேர்க்கும்போது அவன் நாளைக்கு நானே ஒருவேளை உதாரணம் சொல்கிறேன், நான் தான் இதை வந்து போய் பேசுகிறேன்னு வைங்க, நானே ஒரு இடத்துல லெஃப்டோ ரைட்டோ இதுலேருந்து விலகுனா அவன் என்னையும் நோக்கி கேள்வி கேட்கணும். அவன் கேட்டால் தான் அது எனக்கான வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு கேள்வி ஒருவேளை நாளைக்கு தத்துவத்திலிருந்து சிறிது விலகினாலும் அவன் என்னை நோக்கி கேள்வி கேட்கணும். அப்படி கேட்டுட்டானா ஓகே, நான் தான் தப்பா இருக்கிறேன், அவன் சரியா தான் இருக்கான்னு நான் நினைப்பேன். ஸோ அதுதான் இந்த கலைஞரானுடைய முழுமையான நோக்கம். நன்றி சார், உங்களோட நோக்கம் நீங்கள் பண்ணுறது நன்றி. Hola! Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays, South India's #1 travel brand.